அடுத்து துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்திற்கு வாழ்க்கை துணையினுடைய பேச்சு எப்படி இருக்கும்? ரொம்ப அழகாக, ரொம்ப சாஃப்டாக, ஒரு விஷயத்தை அவ்வளோ சிறப்பாக ஒருத்தர் சொல்ல முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு பெருமைப்படக்கூடிய அளவில் அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க. ஒருத்தங்களை பார்த்த உடனே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஓ சூப்பராக பண்ணியிருக்கீங்களே, ரொம்ப நல்லா இருக்கே, எப்படி சிரிக்க சிரிக்க பேசியே காரியத்தை அவங்க சாதித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு கணவர் இருக்கார், மனைவி என்ன பண்ணுவாங்க, ஏங்க உங்களை மாதிரி செய்யறதுக்கு ஆள், நீங்கள் மட்டும்தான் இதுக்கு பொருத்தமான நபர், நீங்கள் இதை கொஞ்சம் பண்ணிவிடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டோனில் சொல்லும்போது அவங்களால மறுக்கவே முடியாது. இதே கணவராக இருந்தாலும் மனைவி கிட்ட அப்படி தான், ஏமா நீ ரொம்ப அழகாக இருக்கில்ல, செல்லம் இல்லை, தங்கம் இல்லை, இதை மட்டும் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரொம்ப பயன்படுத்திக்கக்கூடிய பேச்சாற்றலை தன்வயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இங்கே துலாம் லக்னம் அட்சய லக்னமாக போகும்போது அங்கே வாழ்க்கை துணையினாலே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்திற்கு வாழ்க்கை துணை எப்படி பேசுவாங்க? ரொம்ப அறிவார்த்தமாக பேசுவாங்க, ரொம்ப பாயிண்ட்டாக பேசுவாங்க. கணக்கு எதையுமே கால்குலேஷன் மைண்டு அப்படியே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வாழ்க்கை துணைக்கு இதை இப்படி பண்ணால் இப்படி பண்ணலாம், இப்படி ஜெயிக்கலாம், இது ஒன்று போட்டால் 2 ஆகும் அப்படின்னு ரொம்ப கணக்கு பண்ணி அவங்க பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படும். அதுவே அவங்க ஃபோனில் பேசுகிறாங்கன்னா எப்படின்னா ரொம்ப சலசலன்னு தண்ணி ஓடுற மாதிரி அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதை இப்படி பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் கால்குலேஷனோட தான் இருக்கும். ஆனாலும் அவங்களுடைய அந்த திறன் அப்படிங்கிறது ஒரு செயலில் ஒரு பேச்சில் இருக்க மாட்டாங்க. ஃபோனில் பேசும்போது ஒரு பேச்சு பேசுவாங்க, நேரில் பேசும்போது ஒரு பேச்சு பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுத்துரும்.